ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 to 25க்கான TNPSC சயின்ஸ் கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி எல்லா கொஷின்ஸுமே இருக்கும். ஸோ இதில் வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் இருக்காது. ஸோ முதல்ல கீழ்கண்டவற்றில் எந்த மாசு அதன் செறிவு 100 ppmஐ மிகும்போது சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் மோனாக்சைடு. ஸோ 100 ppmக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போகும்போது அது சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பொல்யூட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் மோனாக்சைடு. அடுத்ததாக, இந்தியாவில் கால்நடைகளுக்காக பயன்படுத்தப்படும் பின்வருவனவற்றில் எந்த ஒரு சாத்தியமான மருந்து கழுகுகளின் எண்ணிக்கையை வேகமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது? கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து வல்ச்சர் பாப்புலேஷன் வந்து ரீசெண்டாக எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து எதனால் வந்து அதோட பாப்புலேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ கால்நடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய டைக்ளோஃபெனக் அப்படின்ற மருந்து தான் கழுகுகளோட எண்ணிக்கை வேகமாக குறையிறதுக்கு காரணமாக வந்து கண்டறிஞ்சிருப்பாங்க. அடுத்ததாக, பிளாஸ்டிக்கை எரிப்பதன் மூலம் உண்டாகும் நச்சுத்தன்மை கொண்ட வாயு, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு த்ரூ பர்னிங் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தோன்னா டையாக்சின்ஸ். ஸோ புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு புக் ப்ரூஃப் இருக்கும். ஸோ உங்களுக்கு 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. பிவிசி நெகிழியை எரிப்பதன் மூலம் டையாக்சின்ஸ் மனிதர்களுக்கு மிகவும் தீமையான நச்சுத்தன்மையுள்ள வேதிப்பொருட்கள் வெளியிடப்படுகின்றன அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக, அறிவியல் மனப்பான்மை எதனை ஊக்குவிப்பதில்லை அப்படின்னு பார்த்தோன்னா மூட நம்பிக்கை மற்றும் பாரபட்சம், சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் ப்ரீஜஸ்டிஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. மகிழுந்து ஒன்று வளைவு பாதையில் செல்லும்போது எந்த விசையானது பாதை மற்றும் சக்கரத்திற்கு இடையே உராய்வு விசையை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை அப்படிங்கிறது தான். அடுத்ததாக, கற்றலின் மிகவும் பொருத்தமான நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா பொருத்தப்பாடுடைய நிரந்தர நடத்தை மாற்றம். த மோஸ்ட் அப்ராப்ரியேட் பர்பஸ் ஆஃப் லேர்னிங் இஸ் ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர் அப்படிங்கிறது. அடுத்ததாக, கூற்று காரணம் லென்ஸ் விதி ஆற்றல் மாறா கோட்பாட்டை மீறுகிறது. காரணம் தூண்டு மின்னியக்க விசை எப்போதும் அதன் உற்பத்திக்கு காரணமான காந்த பாய்வின் மாற்றத்தை எதிர்க்கிறது அப்படின்ட்டுருக்காங்க. கூற்று வந்து தவறானது. ஸோ லென்ஸ்லாம் வயலேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியோட டைரக்ட் எஃபெக்டை தான் லென்ஸ்லா அப்படிங்கிறது. ஸோ அது வந்து வயலேட்லாம் பண்ணல. ஸோ லென்ஸ்லா அப்படிங்கிறது என்னது, இன்டியூஸ்டு கரண்ட்டோடைய டைரக்ஷனை வந்து மெஷர் பண்ணுறது தான் லென்ஸ்லா அப்படிங்கிறது. ஸோ அப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து எப்போவுமே அப்போஸ் பண்ணும். இதுதான் வந்து லென்ஸ்லான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காரணம் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஆல்வேஸ் அப்போசஸ் த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டு. ரீசன் கரெக்டாக, அசர்ஷன் தப்பாக இருக்குது. அடுத்ததாக, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடு. ஸோ ஹெமடைட், மேனடைட், லிமோனைட், சிடரைட் கொடுத்துருக்காங்க. ஹெமடைட் அப்படிங்கிறது இரும்பு ஆக்சைடு. ஸோ அது வந்து ஆக்சைடு ஆஃப் அயன் தான், ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு கிடையாது. ஸோ இங்கே நீரேற்ற இரும்பு ஆக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. மேக்னடைட் அப்படிங்கிறது பிளாக் ஓர், கருப்பு தாது, அது கரெக்டு. லிமோனைட் அப்படிங்கிறது தான் நீரேற்றப்பட்ட இரும்பு ஆக்சைடு, ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு. ஸோ இங்கே ரெண்டையும் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. சிடரைட் அப்படிங்கிறது இரும்பு கார்பனேட், அயன் கார்பனேட் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ 2, 4 கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆக்சைடில் இதெல்லாம் வருது, கார்பனேட்டில் இதெல்லாம் வருது, ஹேலைடு, சல்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக, 2023ஆம் ஆண்டுக்கான உடற்செயலியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசினை பெற்றவர்கள் யார்? ஸோ 2023க்கான நோபல் ப்ரைஸு ஃபிசியாலஜி ஆர் மெடிசனில் 2 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. ஹங்கேரியை சேர்ந்த கட்டாலின் கரிக்கும், அமெரிக்காவுடைய ட்ரூ வெக்ஸ்மெயின் 2 பேருக்கும் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, கோவிட்-19க்கு எதிராக எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு இவங்களுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை பயன்படுத்தி தான் அந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து தயாரிக்கப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட நோய் எதிர்ப்பு அமைப்போட எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய எம்ஆர்என்ஏ எப்படி வந்து தொடர்பு கொள்ளுது அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கோவிட்-19க்கு எதிரான எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த இவங்களோட ஆய்வுக்காக தான் 2023க்கான ஃபிசியாலஜி ஆர் மெடிசனில் நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக, தவறான விடையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ CEEW பார்த்தோன்னா கவுன்சில் ஆன் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது கரெக்டு தான். NRDC அப்படிங்கிறது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிஃபென்ஸ் கவுன்சில், தேசிய வள வளர்ச்சி குழுன்னு கொடுத்துருக்காங்களே, அது தப்பு.
ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிஃபென்ஸ் கவுன்சில், இயற்கை வள பாதுகாப்பு அமைப்பு அப்படின்றது தான் வரும். தேர்ட் ஒன் வந்து SGGJ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து ஸ்கில் கவுன்சில் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கில் கவுன்சில் ஃபார் க்ரீன் ஜாப்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது MNRE, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ தப்பாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா செகண்டும் தேர்டும். பீர்பால் சஹானி தொல் தாவரவியல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தோன்னா லக்னோ. ஸோ 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்னி அப்படின்றவர் பீர்பால் சஹானி. ஸோ அவர் பேரில் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லக்னோவில் இருக்குது. அடுத்ததாக கீழ்காணும் கூற்றுகளில் இது சரி தவறு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓஃபியோஃப்ளூட்டியஸ் லார்வா அப்படிங்கிறது தன்னிச்சையாக நீந்தி வாழக்கூடிய ஒரு இளம் உயிரி அப்படின்ட்டுருக்காங்க. ரெண்டாவது வந்து டோலியோலேரியா, தன்னிச்சையாக நீந்தி வாழும் ஒரு இளம் உயிரி. ஸோ ரெண்டும் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து கரெக்டாக தான். ஓஃபியோஃப்ளூட்டஸ், டோலியோலேரியா அப்படிங்கிறது ரெண்டுமே தன்னிச்சையாக நீந்தி வாழக்கூடிய ஒரு இளம் உயிரி. லெட் ஆர்சினேட்டின் பயன்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா பூச்சிக்கொல்லியாக பயன்படுது. லெட் ஆர்சினேட் யூஸ் ஆஸ் அ இன்செக்டிசைடு, பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு அறிவியல் ரீதியாக சிரோக்ரா தாய்ஸ் என அழைக்கப்படுவது தமிழ்நாட்டில் உள்ள டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளையோட பைனாமியல் நேம் தான் சிரோக்ரா தாய்ஸ் அப்படிங்கிறது. அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவின் தந்தை என கருதப்படுபவர் யார்? ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோன்னா ஜான் மெக்கார்த்தி. அடுத்ததாக கீழ்காண்பவைகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிண்ட்ரோம் கொடுத்துட்டு அதோட ரிலேட் ஆகிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்த்தோன்னா 21 ட்ரைசோமி, பட்டாவு சிண்ட்ரோம் 13 ட்ரைசோமி, கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் XXY மேலு, டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்த்தோன்னா XO ஃபீமேலு. ஸோ 12th புக்கில் வந்து ஜுவாலஜியில் கொடுத்துருப்பாங்க. டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது ட்ரைசோமி 21, அதாவது 21வது குரோமோசோம் எக்ஸ்ட்ரா காப்பி இருக்கும். ஸோ 47 குரோமோசோமாக இருக்கும். ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் 21 டவுன் சிண்ட்ரோம். அதே மாதிரி ட்ரைசோமி 13 13வது குரோமோசோம் இருக்கு இல்லையா, ஸோ அது எக்ஸ்ட்ரா கண்டிஷனில் இருக்கும், ட்ரைசோமிக் கண்டிஷனில் இருக்கும். அது வந்து பட்டாவு சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா XY தான் எப்போவுமே வந்து மேல் அப்படின்றது, நார்மல் மேல் இருக்கிறவங்க. இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக X குரோமோசோம் வந்திருக்கும், XXY அப்படின்னு சொல்லி 46 குரோமோசோம் பதிலாக 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா XO ஃபீமேல்ஸ், எப்போவுமே ஃபீமேல்ஸ்க்கு XXன்னு இருக்கணும், ஒரு குரோமோசோம் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ 45 குரோமோசோம்ஸ் தான் இவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள செல் உறுப்புகளில் எதில் ட்ரைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி நடைபெறுகிறது? ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபாலோயிங் செல் ஆர்கனல் அப்படின்னு பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ கிரப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் TCA சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் நடக்கும். ஸோ கிளைகாலிசிஸ் மூலமாக கிடைச்ச பைருவிக் ஆசிட் வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகும். அந்த பைருவிக் ஆசிட் வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் பிரேக் ஆகும். ஸோ இது எங்கே நடக்குது? மைட்டோகாண்ட்ரியாலாம் நடக்குது. TCA சைக்கிள்னு சொல்லுவாங்க, கிரப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பொருத்தமான இணைகளை தேர்ந்தெடு. ஸோ ஆசிட்ஸ்லாம் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா HCOOH. ஸோ ஃபார்மிக் ஆசிட் CH3COOH அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட். ஸோ அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. டைபேசிக் ஆசிட்ஸ் இரு காரத்துவ அமிலங்கள் அப்படிங்கிறதுக்கு HCl கொடுத்துருக்காங்க, அது வராது. ஸோ HCl அப்படிங்கிறது மோனோபேசிக். H2SO4 வந்து வரும். ஸோ HClலும் இருக்கிறனால ரெண்டாவது வந்து தப்பு. மோனோபேசிக் ஆசிட்ஸ் ஒரு காரத்துவ அமிலங்கள் HCl HNO3 ரெண்டுமே வந்து கரெக்டு தான். இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் கனிம அமிலங்கள் அப்படிங்கிறதுல ஃபார்மிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க, H2CO3. கார்போனிக் ஆசிட், ஸோ H2CO3 கார்போனிக் ஆசிட் இன்ஆர்கானிக் ஆசிட் தான். பட் HCOOH ஃபார்மிக் ஆசிட் இருக்குல்லையே, அது வந்து ஆர்கானிக் ஆசிட். ஸோ மாற்றிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்றது ஆசிட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் வந்து ஆர்கானிக் ஆசிட். அதுக்கு எக்ஸாம்பிள் தான்
ஃபார்மிக் ஆசிடும் அசிட்டிக் ஆசிடும் கொடுத்துருக்காங்க. இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ராக்ஸில் மினரல்ஸ்லலாம் இருக்கிறதெல்லாம் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்றது HCl, HNO3, H2SO4 இதெல்லாம். பேஸ்ட் ஆன் த இயர் பேசிசிட்டி. ஸோ ஆசிடில் எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் வந்து இருக்குது, ஒரு மாலிகுலுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. HCl, HNO3லாம் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான், ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்குது. அதனால் அதெல்லாம் மோனோ பேசிக். டைபேசிக் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா H2SO4, H2CO3, ஸோ கார்போனிக் ஆசிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைபேசிக், ரெண்டு ஹைட்ரஜன் வந்து இருக்கும். அடுத்ததாக கூற்று காரணம். அணுக்கரு இணைவு வினையானது மிக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தம் ஆகியவற்றில் மட்டுமே நடைபெறும். அணுக்கரு வினையில் ஈடுபடும் அணுக்கரு துகள்கள் இரண்டும் நேர்மின் துகள்களாக இருக்கின்றன. உயர் வெப்பநிலையில் மட்டுமே இவ்விலக்கு விசை உருவாக்கப்படுகிறது. நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர் அந்த டைமில் தான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து நடைபெறும் அப்படிங்கிறது கரெக்டு தான். ரெண்டாவது காரணமும் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் நியூக்ளியர் இன்வால்வ் ஆகுது இல்லையா, அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து இருக்குதோ அந்த டைம்லலாம் வந்து இந்த ரெப்பல்சிவ் போர்ஸ் வந்து உருவாக்கப்படுது. ஸோ அது உங்களுக்கு புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி அட் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறதும், ரெண்டு நியூக்ளியும் வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக கீழ்காண்பனவற்றில் எது வீராய்டுகள் பற்றிய தவறான கூற்றாகும்? இன்கரெக்ட் ஃபார் வீராய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் 4 மட்டும் தப்பு, மற்றதெல்லாம் கரெக்டு தான். தே லேக் புரோட்டீன் கோட், புரத உரையற்றவை அப்படிங்கிறது கரெக்டு. தே பொசஸஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA, தே காஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்று நோயை உருவாக்குபவை, இதெல்லாம் கரெக்டு தான். RNA அதிக மூலக்கூறு எடை கொண்டது அப்படிங்கிறது தப்பு. அடுத்ததான் அமிலங்களை அதன் பயன்களோடு சரியாக பொறுத்துக. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோன்னா கார் பேட்ரிஸ், வாகன மின்கலன்களில் தயாரிக்க பயன்படுது. சிட்ரிக் ஆசிட், சிட்ரிக் அமிலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக பயன்படுது. கார்போனிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், காற்று அடைக்கப்பட்ட பானங்கள்லையும். டார்டாரிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோன்னா ரொட்டி சோடாவின் பகுதி பொருள், கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் பேக்கிங் சோடா. ஸோ யூசஸ் ஆஃப் ஆசிட் அப்படின்னு 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் கார் பேட்டரிஸ் ஆல்சோ. சிட்ரிக் ஆசிட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஃப்ரவசன்ட் சால்ட்ஸ் ஆஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி கார்பனிக் ஆசிட் வந்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்லேயும், டார்டாரிக் ஆசிட் வந்து பேக்கிங் பவுடர் கான்ஸ்டியூவண்ட்டாகவும் பயன்படுது. அடுத்ததாக கீழ்காண்பனவற்றை பொறுத்துக்க. ஸோ டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைலேரியா அப்படின்னு பார்த்தோன்னா நிணநீர் சுரப்பிகள் வீக்கமடைதல், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிம்ப் கிளான்ஸ். மம்ஸ், பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பரோட்டிட் கிளான்ஸ், மேலெண்ண சுரப்பியில் வீக்கம் ஏற்படுதல். டெங்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபால் இன் பிளேட்லெட் கவுண்ட், ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை வந்து குறையும். எய்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வீக்கன்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் த பாடி, உடலில் தடை காப்பு மண்டலம் பலவீனம் அடைதல் அப்படிங்கிறது. ஸோ 9th புக்கில் டிசீசஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபைலேரியா அப்படின்றது உச்சரியா பேன்கிராஃப்டி அப்படின்ற நெமட்டோட் வார்ம்னால வருது. ஸோ அதோடைய சிம்டம்ஸ் தான் இன்ஃப்ளமேஷன் இன் லிம் கிளான்ஸ், ஃபைலேரியா. மம்ஸோடைய சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பரோட்டிட் கிளாண்ட். டெங்கு ஃபால் இன் பிளட் பிளேட்லெட் கவுண்ட்டு. அடுத்தது எய்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ லிம்போசைட்ஸ் தான் அட்டாக் பண்ணுது. வீக்கன்ஸ் த பாடிஸ் இம்யூனிட்டி ஆர் செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக கீழ்காண்பனவற்றுள் இக்கூற்றுகள் தவறானது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸ்கேட்டரிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ராலே ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது சூரியன்லேருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுகிறது. ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட் பை ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஆஃப் கேஸஸ் இன் த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது கரெக்ட். ரெண்டாவது ஸ்கேட்டரிங், ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர்த்துளிகள் மற்றும் சில துகள்களால் மீட்சியற்ற மோதல் ஏற்படுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் கிடையாது. ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ அது வந்து தப்பு. அடுத்ததாக டிண்டால் ஒளிச்சிதறல், டிண்டால் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகிறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து கரெக்டு தான். 4வதாக பார்த்திங்க அப்படின்னா ராமன் ஒளிச்சிதறல், ராமன் ஸ்கேட்டரிங்கில்
வளிமண்டலத்தில் உள்ள வாயு மற்றும் திரவம் சூரிய ஒளியை முழுமையாக சிதறடிப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. சூரிய ஒளி அப்படின்றதெல்லாம் வராது. ஒற்றை நிற ஒளி மோனோக்ரோமேட்டிக் சிங்கிள் கலர்டு லைட் வந்து ஒரு கேஸ் வழியாவோ லிக்விடோ இல்லை டிரான்ஸ்பரண்ட் சாலிட் வழியாவோ போகுது அப்படின்னு சொன்னால் அதோட ஒரு பகுதி வந்து சிதறல் அடிக்கப்படும், ஸ்கேட்டர் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ராமன் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே வந்து புக்கில் இருக்கும். இதில் தப்பான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டும் ஃபோர்த்தும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ராலே ஸ்கேட்டரிங் சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மூலக்கூறுகளால் சிதறல் அடிக்கப்படுவது. மீ ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது மீட்சி சிதறல் வகையை சார்ந்தது. நம்ம ஆப்ஷனில் வந்து இன்எலாஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக டிண்டால் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ரேஸ் பை த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இன் த கொலாய்டல் சொல்யூஷன் இஸ் கால்ட் டிண்டால் ஸ்கேட்டரிங். கூழ்ம கரைசலில் கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் வந்து சிதறல் அடிக்கப்படுது அப்படின்னா அதை டிண்டால் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு பார்த்தோன்னா when a parallel beam of monochromatic light passes through a gas or a liquid or a transparent solid, part of light rays are scattered அப்படின்னு இருப்பாங்க. நமக்கு வந்து சன்லைட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ராமன் ஒளிச்சிதறல் இதுதான். ஸோ செகண்டும் ஃபோர்த்தும் தப்பு. அடுத்ததாக பின்வரும் ஓஎஸ்ஐ அடுக்குகளை வரிசைப்படுத்தவும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஓஎஸ்ஐ அப்படின்றது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது தான். எப்படி வந்து அந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் வந்து டிவைட் ஆகிருக்கு. ஸோ 7 லேயர்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஆர்டராக வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் லேயர். இது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுக்கறது. ரெண்டாவது வந்து டேட்டா லிங்க் லேயர். மூணாவது வந்து நெட்வொர்க் லேயர். நாலாவதாக வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். அதுக்கப்புறமும் 3 லேயர்ஸ் இருக்குது. செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த கொஷின்லேருந்து குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். அடுத்ததாக கூற்று மனிதர்களில் மரபியல் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஒவ்வொருவரும் தங்கள் தாயிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். காரணம் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏயை தாய் சார்ந்த சகோதரர் மற்றும் சகோதரிகளிடமோ அல்லது தாய் மற்றும் மகளிடமோ இருந்தாலும் சடிதி மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரியாக பெற்றுக்கொள்ளலாம். அதாவது மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அப்படிங்கிறது அம்மா கிட்டே இருந்து மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு போகும். மகள்கிட்டேயோ மகன்கிட்டேயோ போகும். அது அப்பா கிட்டேருந்து வரக்கூடியது இல்லை. ஸோ அது வந்து கூற்று வந்து கரெக்டு. ஸோ காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாய்கிட்ட இருந்து வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகள்லையும் அந்த சீக்வன்ஸ் வந்து சேமாக இருக்குமா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எந்த மியூட்டேஷனும் நடக்கலை அப்படின்னா சடுதி மாற்றம் இல்லை அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். அடுத்ததான் ஐவிஎஃப் முறையில் விந்தணுவும் அண்டமும் இணைவது பின்வருவனவற்றில் எதில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னாலே எங்கே தான் வளர்ப்பாங்க அப்படின்னா கல்ச்சர் மீடியமில் வளர்த்து அதுக்கப்புறம் தான் வந்து தாய்கிட்ட மாற்றி வைப்பாங்க. 12th புக்கில் இந்த டெக்னிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஆர் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்றது. ஸோ ஸ்பெர்ம் எக்ஸ் ஆர் அலவுட் டு யூனைட் அவுட் சைட் த பாடி இன் த லெபார்ட்ரி அப்படிங்கிறது தான். ஸோ ஃபெர்டிலைசேஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா கல்ச்சர் மீடியமில் நடக்கும். அடுத்ததாக பின்வருவனவற்றை பொறுத்துக. ஸோ ஹைட்ரஜன் பாம் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு பார்த்தோன்னா அணுக்கரு பிளவு இணைவு வினை, ஃபிஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன். பவர் ரியாக்டர் திறன் உலை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை, கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன். மேக்னெட்டிக் கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் பிளாஸ்மா, பிளாஸ்மாவின் காந்தவியல் அடக்கல் அப்படிங்கிறது கண்ட்ரோல்டு ஃபியூஷன் ரியாக்ஷன், கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு வினை. அணுகுண்டு ஆட்டம் பாம் அப்படின்றது அன்கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு வினை. அடுத்ததாக டேஸ் செயற்கைக்கோள் 1 ஜனவரி 2024 அன்று இஸ்ரோ காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டது இது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்போசாட். ஸோ எக்ஸ்போசாட் அப்படின்றது எக்ஸ்ரே போலரைசேஷனை வந்து ஸ்டடி பண்ணணுன்னு சொல்லி இந்தியாவால் அனுப்பப்பட்டது தான் எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது. இதில் வந்து 2 பேலோட்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. போலாரிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் எக்ஸ்ரேஸ் அட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் டைமிங் அப்படின்னு சொல்லி 2 பேலோட்ஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. எக்ஸ்ரே போலரைசேஷனை வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் காஸ்மிக் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டது தான் எக்ஸ்போசாட்.
பின்வரும் பிசிஆர் நிகழ்வுகளை சரியான வரிசைப்படி அமைக்கவும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. 12th புக்கில் வந்து பிசிஆர் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான டிஎன்ஏ பர்டிகுலர் டிஎன்ஏ சீக்வன்ஸை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த பிசிஆர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோன்னா டீநேச்சுரேஷன். ஸோ நியூக்ளியோடைட்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறது தான் டீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து அதுதான். அதை தொடர்ந்து அனீலிங், நமக்கு என்ன சீக்வன்ஸ் தேவையோ அதுக்கேற்ற ப்ரைமர் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதை வந்து அனீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, விரிவடை செய்கிறது தான் எக்ஸ்டென்ஷன். அதுக்கப்புறம் ஜெல், இந்த சீக்வன்சஸ்லாம் வந்து இருக்கா அப்படின்றத ஜெல்லை லோட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இயல்பு இழத்தல் டீநேச்சுரேஷன் அப்படிங்கிறது, ரெண்டாவது பதனப்படுத்துதல் அனீலிங், மூணாவது ஸ்டெப் வந்து எக்ஸ்டென்ஷன் விரிவடைதல் அப்படிங்கிறது, நாலாவது வந்து ஜெல் தயாரித்தல். அடுத்ததாக பொறுத்துக வேக்சின்லேருந்து கேட்டிருக்காங்க. இணை தடுப்பூசி கான்ஜுகேட் வேக்சின் ஹெப்படைட்டிஸ் பி, டாக்சைட் தடுப்பூசி அப்படின்னு பார்த்தோன்னா டிப்தீரியா. ஆக்சுவலி ஹெப்படைட்டிஸ் பி வந்து சப்யூனிட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்சைடுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டிப்தேரியா. கில்டு வேக்சின் அப்படின்னு கொல்லப்பட்ட தடுப்பூசி அப்படின்னா போலியோ. அட்டினுவேட்டட் வேக்சின் அப்படின்னு பார்த்தோன்னா தட்டம்மை மீசல்ஸ். ஸோ நைன்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. லைவ் அண்ட் அட்டனுவேட்டட் அப்படின்னு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டிபி, மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா. இதுக்கெல்லாம் இன்ஆக்டிவேட்டட் கில்டு ஆன்டிஜனாக இருந்தது அப்படின்னா போலியோ வேக்சின். போலியோலேயே 2 டைப் இருக்குது. ஸோ ஓரலாக கொடுக்கறது ஒன்று, இன்ஜெக்ஷனாக கொடுக்கறது ஒன்று. அது ஒவ்வொன்றுக்குமே வந்து வேறு இருக்கும். இன்ஆக்டிவேட்டட் அண்ட் லைவ் அட்டனுவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. சப்யூனிட் வேக்சின் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெப்படைட்டிஸ் பி. டாக்சைடுக்கு எக்ஸாம்பிள் வந்து டெட்டனஸ், டிப்தீரியா. பின்வருவனவற்றுள் எந்த தாவரம் அதிக CO2 உறிஞ்சும் திறனுடன் காலநிலை மாற்றத்தோடு போராடும் வகையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டது? Which plant was recently genetically engineered to help combat climate change by absorbing more CO2 அப்படின்னு பார்த்தோன்னா பைன் ட்ரீ, பைன் மரம். திராட்சை செல் வளர்ப்பில் எது நிறைந்துள்ளது? கிரேப் செல் கல்ச்சர் ஆர் ரிச் இன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்தோசைனின். ஸோ இந்த ஆந்தோசைனின் தான் கிரேப்ஸ் வந்து பர்பிள் கலராக இல்லை ப்ளூ கலராக இருக்கிறதுக்கு காரணமான ஒரு பிக்மெண்ட் ஆந்தோசைனின் அப்படிங்கிறது. ஸோ திராட்சை செல் வளர்ப்பில் அதிகம் நிறைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்தோசைனின். அடுத்ததாக கூற்று காரணம். அமிலமலை என்பது மழைநீர் அதிக அமிலத்தன்மையுடன் பொழிவது. காரணம் எரிபொருட்களை எரிப்பதால் வளிமண்டலம் நைட்ரஜன் மற்றும் கந்தக ஆக்சைடுகளை கொண்டுள்ளது. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ அமிலமலை அப்படி ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது என்னது? ரெயின் வாட்டரில் ஆசிட் இருக்கிறது. அட்மாஸ்பியர் கண்டெய்ன்ஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் ப்ரொடியூஸ்டு பை கம்பன்ஷன் ஆஃப் ஃபியூவல்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பயோ அஸ் ஏ ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரவுட். அக்யூமுலேட்டர் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வுட் லைஸு. கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னா பாம் ட்ரீ. எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் அயல்நாட்டு இனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்புலா ஜெர்மானிகா. அடுத்ததாக உயிர் வேதியியலில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை அளவீடு செய்வது என்பது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் மெஷர்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நீர் நிலை இருக்குது அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய கரிம பொருட்களை சிதைக்கிறதுக்கு, ஸோ ஆர்கானிக் மேட்டர்ஸை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான டிசால்வ்டு ஆக்சிஜன், அதுதான் வந்து நம்ம பிஓடி அப்படின்னு சொல்லுவோம், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பர்டிகுலர் டைம் அண்ட் டெம்பரேச்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்வயர்டு ஃபார் பாக்டீரியா to decompose organic matter in water samples in a fixed time and temperature அப்படிங்கிறது BOD. ஸோ அடுத்ததாக ஆம்புலன்ஸ் நம் அருகில் வரும் பொழுது சைரன் ஒலி அதிகமாகவும் நம்மை கடந்து செல்லும் பொழுது குறைவாகவும் கேட்கிறது. ஆனால் ஆம்புலன்ஸில் ஒரே மாதிரி கேட்கிறது. காரணம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாப்லர் விளைவு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டாப்லர் எஃபெக்ட்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆம்புலன்ஸ்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சைரன் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒலி மூலம், அதுதான் வந்து ஒலி எழுப்புறது இல்லையா. அங்கே இருக்கிறவங்க வந்து பார்வையாளர்கள். அங்கே வந்து 2 பேருமே வந்து ஒன்றா போகிறதுனால
அங்கே வந்து ரிலேட்டிவ் மோஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரீக்குவன்சியும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால தான் அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரே சவுண்டு வந்து கேட்டுட்ருக்கும். இதுவே ஆம்புலன்ஸுக்கு வெளியே ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸை நோக்கி போகிறாங்க, பக்கமாக போகிறாங்க அப்படின்னா, அங்கே ரிலேட்டிவ் மோஷன் இருக்கிறதுனால அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகும், ஃப்ரீக்குவன்சி அதிகமாகி சவுண்டு அதிகமாக கேட்கும். இதுவே வந்து ஆம்புலன்ஸை விட்டு விலகி வராங்க அப்படின்னா, அந்த வேவ்ஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆனதுலேயே அது வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இதனால் வந்து ஃப்ரீக்குவன்சி குறையும், நமக்கு சவுண்டும் வந்து கம்மியாக கேட்கும். ஸோ இது என்ன விளைவு அப்படின்னு பார்த்தோன்னா டாப்லர் எஃபெக்ட். அடுத்ததாக கீழ்காணும் எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறது? ஸோ ராக்கெட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டேஷ்னு கேட்டிருக்காங்க. லீனியர் மொமெண்டம், நேரியல் உந்தம் அப்படிங்கிறது தான். நேர்கோட்டு உந்தம், நேரியல் உந்தம். ஸோ ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இவை இரண்டும் பயன்படுகின்றன. 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக சிவப்பு தர புத்தகம் யாரால் வெளியிடப்படுகிறது? ரெட் டேட்டா புக் இஸ் பப்ளிஷ்டு பை அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் தான் இந்த லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் என்னென்ன அழிஞ்சிருக்க நிலையில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் இருக்குது, எக்ஸ்டின்ட் ஸ்பீசிஸ், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அழியக்கூடிய நிலையில் இருக்கிறது, ஆபத்தாக இருக்கிறது, வல்னரபிள், நியர் த்ரெட் அண்ட் லீஸ்ட் கன்சர்ன், டேட்டா டிஃபிஷியன்ட், அப்புறம் நாட் எவால்வேட்டட், இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் எவ்வளோ உயிரினங்கள் அப்படின்றது எல்லாமே இவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும். சிவப்பு தர புத்தகம் அப்படிங்கிறது. அடுத்ததாக கீழ்கண்ட எந்த தனிமம் ஃப்ரீயான் சேர்மம் தயாரிக்க பயன்படுகிறது? விச் அமாங் த ஃபாலோவிங் எலமெண்ட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃப்ரீயான் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன். குன்றல் பகுப்பின் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்கிறது? ஸோ மியாசிஸோட எந்த ஸ்டேஜில் கிராசிங் ஓவர் வந்து நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க? பேக்கெட்டிங். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் குரோமேட்டிட்ஸ் வந்து பிரேக் ஆகும். அந்த ப்ரோக்கன் செக்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே நடக்குது? பேக்கெட்டிங். அடுத்ததாக போர்டேட்டலா ஃபெர்டியூசஸ் பாக்டீரியா குழந்தைகளிடம் ஏற்படுத்துவது டேஷ்னு கேட்டிருக்காங்க? கக்குவான் இருமல். ஊப்பிங் காஃப் அப்படின்றது போர்டேட்டலா ஃபெர்டியூசஸ் அப்படின்ற பாக்டீரியானால் வரக்கூடியது. அடுத்ததாக மின்னணு முனைவாக்கம் மற்றும் அயனியாக்க முனைவாக்கத்தின் மீது வெப்பநிலை எத்தகைய தாக்கத்தை கொண்டிருக்கும்? த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரான எலக்ட்ரானிக் அண்ட் அயனிக் போலரைசபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பநிலையை சாராதது. அடுத்ததாக மேட்ச் ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. குமிழ் தண்டு பல்ப் அப்படின்றது பார்த்தோம்னா வெங்காயம். காம் தரையடி கிழங்கு அப்படின்றது சேப்பங்கிழங்கு. மட்ட நிலத்தண்டு ரைசோம் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள். டியூபர் கிழங்கு அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. ஸோ இது எல்லாமே பிளான்ஸில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் தான். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு வரும். அடுத்ததாக கீழ்காணும் இணைகளில் சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியா ப்ரொகேரியாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக தான். புரோட்டிஸ்டாக்கு கீழே மஷ்ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மஷ்ரூம் வந்து எந்த கிங்டம் கீழே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபங்கைக்கு கீழே வரும். பிளான்டே ஆஞ்சியோஸ்பம் கரெக்டு. அனிமாலியாவுக்கு வந்து மைக்கோபிளாஸ்மான்னு கொடுத்துருக்காங்க. மைக்கோபிளாஸ்மாவும் ப்ரொகேரியாட் தான் மொனேரா கிங்டம் கீழே வரும். ஸோ இதில் சரியானது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து சரியாக இருக்குது. அடுத்ததாக உயிர் காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோன்னா கார்டிசால் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸில் இருக்கும்போது அதிலேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து செக்ரேட் ஆகும். இதுதான் வந்து லைஃப் சேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனிச்சை வில்லின் செயல்படு உட்பொருட்களை சரியாக வரிசைப்படுத்துக. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாத்வே வந்து கேட்டிருக்காங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது தான். ஸோ அனிச்சை செயல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுதலுக்கு தன்னிச்சையாகவே விரைவாக டக்குன்னு ஒரு எதிர்வினை தான் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணாது. இதை வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு தான். ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு எப்படி வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற பாத்வே தான் அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் சூடான பாத்திரத்தை டக்குன்னு தொடும்போது கை எடுத்துப்போம். ஸோ அது வந்து பிரெயினில் கண்ட்ரோல் பண்ணாது. வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஸ்பைனல் கார்டு நமக்கு எப்படி மெசேஜை பாஸ் பண்ணுது அப்படின்றது தான் இந்த பாத்வே ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூடான பாத்திரத்தை தொடும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட்ஸில் இருக்கக்கூடிய சென்சரி ரிசப்டார்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து அது உணரும். இப்போ உணர்ந்துட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தூண்டுதல் வந்து இம்பல்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அடுத்து வந்து நியூரான்ஸ், சென்சரி நியூரான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இன்டர் நியூரான்ஸ், இது வந்து எங்கே போகும் அப்படின்னா ஸ்பைனல் கார்டுக்கு மெசேஜஸ் வந்து அங்கே போயிருக்கும், பாஸ் ஆகிருக்கும். ஸ்பைனல் கார்டு தான் என்ன அப்படின்றத ஃபீல் பண்ணி அதுக்கான கண்ட்ரோலில் வந்து அனுப்பும். எதன் வழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் நியூரான்ஸ் வழியா. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட ஆர்கன்ஸ்க்கு வந்து சேருது. எஃபெக்டர் ஆர்கன்ஸ், வாட் எவர் இட் இஸ், எஃபெக்டர் ஆர்கன்ஸ், எந்த ஆர்கனாக இருக்குது, கையில் தொடுறீங்க இல்லை காலில் படுது, ஏதோ ஒன்று, அந்த ஆர்கன்ஸ்க்கு வந்து அந்த சென்ஸ் போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதனால தான் நம்ம டக்குன்னு விலகிக்கிறோம், எடுத்துடுறோம். ஸோ இதுதான் அந்த பாத்வே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ரெசப்டார்ஸ், சென்சரி ரெசப்டார்ஸ், அது வந்து நியூரான்ஸ் வழியாக பாஸ் ஆகுது, சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. இன்டர் நியூரான்ஸ் வழியாக ஸ்பைனல் கார்டுக்கு போகுது. ஸ்பைனல் கார்டு திரும்ப ஒரு மெசேஜை அனுப்புது மோட்டார் நியூரான்ஸ் வழியாக வந்து நம்மளோட ஆர்கன்ஸுக்கு கான்ட்ராக்ஷனு கொடுக்குது. ஸோ அதன் மூலமாக தான் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இதெல்லாம் நடந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப யோசிக்கணும் பண்ணோம் அப்படின்றது இல்லை. ஸோ இருமல், தும்மல், கண்ணில் தூசி படும்போது கண்ணை மூடிக்கிறது, அதுக்கப்புறம் சூடான பாத்திரத்தை தொடும்போது டக்குன்னு கை எடுத்துக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், இதெல்லாம் பிரெயினுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து ஸ்பைனல் கார்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்ததான் அசஸ் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் இஸ் ஏ ட்ரைபேசிக் ஆசிட், gives 2 hydrogen ions per molecule of the acid in a aqueous solution. ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம் ஒரு மும்மைக்காரத்துவ அமிலமாகும். இது நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 2 ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது. எது வந்து சரியானது? ஆப்ஷன் வந்து சி. மற்ற எல்லாதுமே வந்து கரெக்டான வேல்யூ தான். 1.013 இன்ட்டு 10⁵ பாஸ்கல், 1.013 பார், 101.3 கிலோ பாஸ்கல், இது எல்லாமே வந்து சரிதான். நியூட்டன்லேயும் வரும். நியூட்டனில் வரும்போது எப்படி வந்திருக்கணும்? 101.35 கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இங்கே வெறும் 1 கிலோ நியூட்டன் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பானது. அடுத்ததாக தவறான இணைகளை தேர்வு செய்க. சலவை சோடா, சமையல் சோடா, சலவை தூள், பாரிஸ் சாந்து. ஆப்ஷன் வந்து சி, செகண்டும் தேர்டும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. சலவை சோடா அப்படின்றது, அதாவது வாஷிங் சோடா அப்படின்றது சோடியம் கார்பனேட். சமையல் சோடா கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க. சமையல் சோடா சோடியம் பைகார்பனேட். சலவை தூள் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்றது தான் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, மாற்றி கொடுத்துருக்காங்க. பாரிஸ் சாந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்றது சரியானது. ஸோ செகண்டும் தேர்டும் தப்பாக இருக்குது. சமையல் சோடா, பேக்கிங் சோடா அப்படின்றது சோடியம் பைகார்பனேட். சலவை தூள் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்றது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. அடுத்ததான் மின் கடத்துத்திறன் என்பது மண்ணின் டேஷ் அளவீடு. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் ஏ மெஷர் ஆஃப் சாயில் சலைனிட்டி, உப்புத்தன்மை அப்படிங்கிறது தான். தவறான கூற்றை தேர்வு செய்யவும். குவாண்டம் புள்ளிகள் அவற்றின் அளவை பொறுத்து வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளன. குவாண்டம் புள்ளிகளை கண்டுபிடித்ததற்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு 2023 வழங்கப்பட்டது. குவாண்டம் புள்ளிகள் கணினி மானிட்டரை ஒளிர செய்கின்றன. 2023 ஆண்டுக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு 2 விஞ்ஞானிகளால் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இதில் வந்து தவறானது அப்படின்னு பார்த்தோன்னா டி ஆப்ஷன். ஸோ 2 பேருக்கெல்லாம் 3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. 2023க்கான கெமிஸ்ட்ரி நோபல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா
மவுங்கி பவன்டி, லூயிஸ் ப்ரூஸ், அலெக்சி எகிமோ அப்படின்னு 3 பேர் கொடுத்துருப்பாங்க. குவாண்டம் புள்ளிகளை கண்டறிஞ்சதுக்காக அவங்களோட கண்டுபிடிப்புகளுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் எல்இடி பல்புகளில் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. இங்கே 2 பேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. அடுத்ததாக டேஷ் என்பது தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பெறக்கூடியதும் வெளிப்படுத்துவதற்கு மிகவும் கடினமானதாகும் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளார்ந்த அறிவு, டாசிட் நாலேஜ் அப்படிங்கிறது. பெட்ரோலில் கோந்து உருவாகுதலை குறைப்பதற்காக பயன்படும் எதிர் உயிர் மக்கி டேஷ் ஆகும். ஆன்டி ஆக்சிடென்ட் யூஸ்டு டு ரெடியூஸ் கம் ஃபார்மேஷன் இன் கேசோலைன் அப்படின்னு பார்த்தோன்னா 2,6-டைடெட் பியூட்டைல் 4-மெத்தைல் ஃபீனால் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக சமீபத்தில் கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட லெப்டஸ்தீரியா சாலுக்கியா என்ற எந்த இனத்தை சார்ந்தது? முள்ளத்தண்டு மட்டி ஈரால், ஸ்பைனி கிளாம் ஷ்ரிம்ப் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக அறிவியலின் நிலையான அமைப்பினை உள்ளடக்கியது. சப்ஸ்டான்சிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சயின்ஸ் இன்வால்வ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எம்பைரல் தியரட்டிக்கல் நாலேஜ், அனுபவம் மற்றும் கோட்பாடு அறிவு அப்படிங்கிறது தான். ஒரு மரத்துண்டு தண்ணீரில் மிதக்கும், அதனை ஆல்கஹாலில் போடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பீஸ் ஆஃப் வுட் ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர். அதுவே ஆல்கஹாலில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா மூழ்கும். அடுத்ததாக பின்வருவனவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன? ஸோ மறுபடியும் ஊர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹெமடைட் தாது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சைடு ஆஃப் அயன், இரும்பு ஆக்சைடு. மேக்னடைட் தாது அப்படிங்கிறது கருப்பு தாது. லிமோனைட் அப்படின்றது டோலமைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லிமோனைட் அப்படின்றது ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு அப்படின்னு பார்த்தோம். இங்கே டோலமைட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. சிட்ரைட் அப்படிங்கிறது அயன் கார்பனேட், இரும்பு கார்பனேட் அப்படிங்கிறது கரெக்டு தான். அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின்வருவனவற்றுள் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வெள்ளி அயோடைடு, சில்வர் அயோடைடு, அதுக்கப்புறம் ட்ரை ஐஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ ஆர்டிஃபிஷியல் ரெயின் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு ரோஜா நிற பூவில் பச்சை ஒளி ஒளிர்கிறது, அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது அப்படின்னு பார்த்தோம். க்ரீன் லைட்ஸ் ஷைன்ஸ் ஆன் அ ரோஸ் ஃப்ளவர், கலர் ஆஃப் இட்ஸ் பெட்டல் சீம்ஸ் டு பி அப்படின்னு பார்த்தோன்னா கருப்பு நிறம். நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை, ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஷ் ஆக இருப்பதால் அப்படின்னு பார்த்தோன்னா செங்குத்தாக இருக்கிறதுனால, பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால தான் சூரிய ஒளி நிலவோட ஒரு சில பகுதிகளுக்கு போகிறதில்ல. அடுத்ததாக பொறுத்துக கொடுத்துருக்காங்க. CO2 அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல். நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்றது அமிலமலை, ஆசிட் ரெயின். லெட் அப்படின்றது கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன், பார்ட்டிகுலேட் இன் ஏர். ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒளி வேதியியல், புகைப்பனி உருவாக்குவதற்கான ஒரு மூலப்பொருள், இன்க்ரீடியன்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக். அடுத்ததாக கூற்று காரணம். 2,4-D களைக்கொல்லியாக செயல்படுகிறது. ஹெர்பிசைடா அப்படின்னு கேட்டால் ஹெர்பிசைடு தான். இட் இன்டியூசஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்ட்டுருக்காங்க. கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது 2,4-D இல்லை. ஸோ இது பிளான்ட் ஹார்மோன். 2,4-D களைக்கொல்லியாக பயன்படுது, ஹெர்பிசைடு. ஏ ட்ரூ, ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்புத்தன்மை மற்றும் பொதுமைத்தன்மை ஆகியவை டேஸின் அம்சங்களாக அமைகிறது. அப்ஜெக்டிவிட்டி, ப்ரெடிக்டபிலிட்டி, ஜென்ரலிட்டி ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட், அறிவியல் முறை. உயிர் வாயுவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? பயோகேஸ் பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயிர் வாயு என்பது மாசுபடுத்தாத மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகும். அது கரெக்டு தான். நான் பொல்யூட்டிங் ரினியூவபிள் எனர்ஜி. இது சமையல் எரிபொருளாக பயன்படுது, குக்கிங் ஃபியூலாக பயன்படுது அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது ஆக்சிஜன் முன்னிலையில் கழிவுகளை செரிமானம் செய்வதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. டைஜஷன் ஆஃப் வேஸ்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னு கொடுத்துருக்காங்க, இல்லை. ஸோ பயோகேஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அனரோபிக் ப்ராசஸ், ஆக்சிஜன் இல்லாத நிலையில் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. அண்மை காலமாக தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை பெற ஒரு உணவு சேர்க்கை செலுத்தப்படுகிறது. அது அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதன் வேதிப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எரித்ரோசின். ஸோ ரெட் கலரில் இருக்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, அந்த ஃபுட் கலரண்ட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் எதை பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எரித்ரோசின்.
ஒரு சுழல் உலர்த்தி சலவை இயந்திரத்தில் அதிவேகத்தில் துளையிடப்பட்ட உருளை சுழற்றுவதன் மூலம் ஆடைகளிலிருந்து அதிகப்படியான நீரை நீக்குகிறது. எனவே நீர்த்துளிகள் கீழ்ப்படியும் விதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூட்டனின் முதல் விதி, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸ்பின் ட்ரையர் ரிமூவ்ஸ் எக்ஸஸ் வாட்டர் ஃப்ரம் கிளாத்திங் பை ரொட்டேட்டிங் எ பெர்பரேட்டட் ட்ரம் அட் ஹை ஸ்பீட் இன் வாஷிங் மிஷின். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஓபே அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, முதல் விதி. அடுத்ததான் உயிர்சார் வழிமுறை வளர்ச்சியில் காணப்படும் பல்வேறு நிலைகளின் சரியான வரிசையினை தேர்வு செய்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் பயோட்டிக் சக்சஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நியூடேஷன், வெற்று நிலை. அடுத்ததான் மைக்ரேஷன், புலம்பெயர்தல். ஈசஸ் அப்படின்றது நிலைப்படுத்துதல். ரியாக்ஷன், எதிர்விளைவு. ஸ்டெபிலைசேஷன், நிலையாக்கல். எங்கே செயற்கை ஈர்ப்பு உருவாக்கப்படுகிறது? ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி வந்து எங்கே ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில், விண்வெளி நிலையத்தில் தான் ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. பூக்கும் தாவரங்களில் பக்கவேர்கள் டேஷிலிருந்து தோன்றுகின்றன. ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் லேட்ரல் ரூட்ஸ் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பெரிசைக்கிள். மரபணு குலம் குறிப்பிடுவது. ஜீன் பூல் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு பார்த்தோன்னா மென்டல் மக்கள் தொகையில் மரபணுவின் கூட்டுத்தொகை. சம் டோட்டல் ஆஃப் ஜீன்ஸ் இன் ஏ மெண்டாலியன் பாப்புலேஷன். அடுத்ததான் மெத்தாக்சிக்ளோர் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காமன் நேம் கொடுத்துட்டு கெமிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க. பிபி டேஷ் டை மீத்தாக்சி டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படிங்கிறது தான் மீத்தாக்சிக்ளோர் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. குரூப் 4க்கான கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாம் வரைக்குமான கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.